ராசா, நேற்று நபிமொழியில ஒரு வாசகம் படிச்சேன். உங்கள் உருவங்களையோ உடைகளையோ இறைவன் பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். அப்படி இருக்கும்போது தாடி எடுத்தா அல்லாஹ் கோச்சுப்பாரா என்ன? அல்லாஹ் நம்ம உள்ளத்தை தான் பார்க்குறான். அதே நேரத்தில் அல்லாஹ் மீது பாரத்தை போட்டு உங்கள் ஒட்டகத்தை கட்டாமல் விட்டுறாதீங்கன்னு சொல்லுது. அதனால் என் நம்பிக்கையை கடைபிடிக்கிற முயற்சி தான் அந்த கேஸ் மேடம். நீங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணும்போது தாடி வச்சிருந்தீங்களா என்ன? இல்லை மேடம், அப்போ இல்லை. எனக்கு கல்யாணமாகி 8 வருஷமாக குழந்தை இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெர்மிஷன் போட்டு மெக்காவுக்கு ஊரா போயிட்டு வந்தேன். அப்போ வச்ச தாடி என் நம்பிக்கை. அதுக்கப்புறமா அதை எடுக்க விரும்பலை. மேடம், அவரோட மனைவி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். 1வது எதிர் மனுதாரர் பிறப்பித்த திருத்த மனுவை எதிர்த்து இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான கற்றறிந்த வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்குவது சார்பாக தாடி வளர்ப்பது தொடர்பாக 5/2/1957 காவல்துறை அரசிதழை எனது கவனத்துக்கு கொண்டு வந்தார். கடமையில் இருக்கும்போது முஸ்லிம்கள் தாடியை பராமரிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த உத்தரவின் நகலை பெற்ற நாளிலிருந்து 8 வாரங்களுக்குள் சட்டப்படி தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு 1வது பிரதிக்கு உத்தரவிடப்படுகிறது.